உங்கள் குடும்பத்தை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு திடறடிச்சிருவாங்க. அம்மா இருந்தபோது சரி, அக்கா இருந்தபோது சரி, எல்லாருமே ஒன்றா இருந்தபோது வந்தால் இல்லை சாப்பிட்டு தான் போகணும் சொல்லுவீங்க. பார்த்தா ருசி பிச்சுட்டு நிற்கும். இப்போ எனக்கு சண்டே பிரியாணி வேணும். கண்டிப்பாண்ணே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு 4 hours 3 hours வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு வெஜிடேரியன். இன்னைக்கு வெஜ். ஓகே. ஸோ ஓகே இல்லை சொல்கிறேன். இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டே வரவங்க வந்து தெய்வ ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு விருந்தினர் கெஸ்ட், அது வந்து கடவுள் வந்து அந்த ரூபத்தில் வராங்க கூட. இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்கள் கூட நீங்கள் உங்களுக்குள்ளே நான் சிவனை பார்க்குறேன், நான் வந்து ஒரு ஜீசஸை பார்க்குறேன், ஒரு அல்லாவை பார்க்குறேன், ஒரு பெருமாளை பார்க்குறேன். எல்லாம் ஒரு பரன் ஆன்மா, ஆமாம், ஒரு பவர், ஒரு சக்தி. எல்லாமே தெய்வ படைப்பு தானே. அவங்க பிள்ளைங்க தானே நம்மளாம். வந்தோரை வாழ வைக்கும் தமிழன்னையுடைய பிள்ளைகள். நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்தது மக்களுக்கு சொல்கிறதுல